வணக்கமுங்க. நான் உங்க டிசி துரைப்பாண்டியனுங்க. 3 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு வாக்கு சொன்னேங்க. அதிமுக 2ஆக உடைய போதுன்னாங்க. ஆனா கமாண்டில் 2 பேர் மாறி மாறி போட்டாங்க. இல்ல, அதிமுகவுடைய கோட்டையை யாராலும் சரிக்க முடியாதுன்னாங்க. இன்னைக்கு சாஞ்சி போச்சா சாயலை? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அதாவதுங்க, வினை விதைத்தவன் வினைதான் அறுப்பான். நம்ம என்ன பயிரை விதைக்கின்றமோ அந்த பயிரை தான் அறுவடை செய்ய முடியும். இன்னொன்னுங்க, இந்த கட்சியில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் ஒவ்வொரு கொள்கை கோட்பாடு இருக்கும். ஆனா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய கொள்கை கோட்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, பேனாவை எடுத்துக்கிடுவார். பேனாவை எடுத்துட்டு பேப்பரை எடுத்துக்கிடுவார். அதிமுக கட்சிக்கு துரோகம் செய்த பன்னீர்செல்வத்தை அதிமுக அடிப்படை உறுப்பினரிலே இருந்து விலக்குகிறேன். அதிமுகவின் கொள்கை கோட்பாடுகளை மீறிய செங்கோட்டையனை அதிமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்குகிறேன். இதுதான் அவருக்கு பிடிக்கும். இன்னைக்கு அதே மாதிரிதான் என்ன சொல்ல போறாரு. ஏன்னா அவருக்கு பேனாவெடுத்து பண்ணி ஆகணும். ஏன்னா அவர் கை ஊரெடுக்கும். யாரையாவது கட்சியை விட்டு நீக்கி ஆகணும். அதான் அவருடைய ஆசை. இன்னைக்கு என்ன சொல்ல போறாரு தெரியுமா? அதிமுகவுக்கு துரோகம் செய்த 30 எம்எல்ஏக்களையும் அதிமுக கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்து நீக்குகிறேன். இதுதான் ஆகப்போகுது. நான் என்ன சொல்றேன், பேனாவை எடுத்து இப்படி ஒன்று ஒன்றா நீக்கிறதுக்கு ஒரேடியா போட்டான அதிமுக அனைத்து உறுப்பினர்களையும் இன்று முதல் அனைவரையும் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்குகிறேன் போட்டார்னு வைங்களேன், எல்லாருக்கும் ஒரு இதாயிடும், ஹாப்பி ஆயிடுவாங்க, நிம்மதியா இருக்கும். அதை தான் அவர் இன்னைக்கு இனிமேல் செய்ய போகிறார். நான் என்ன சொல்றேன், இந்த அதிமுக கட்சியை எடப்பாடி பழனிசாமிக்குன்னு பட்டா போட்டு கொடுத்துட்டாங்களா? இல்ல இந்த அதிமுக கட்சி எடப்பாடி பழனிசாமியுடைய அப்பா வீட்டு கட்சியா, இல்ல அவருடைய ஆத்தா வீட்டு கட்சியா? இதுக்கு மட்டும் எனக்கு சொல்லுங்க. அவர் தானே சொன்னாரு, அதிமுகவில் ஒரே ஒரு சாதாரண தொண்டங்கூட பதவிக்கு ஏறலாம், ஆட்சியிலே அமரலாம், பொதுச் செயலாளர் ஆகலாம். ஆக்க வேண்டிதானே? உண்மையிலே அவருக்கு இந்த அதிமுக கட்சியின் மீது ஒரு பாசம், ஒரு பணிவு, ஒரு மரியாதை இருந்ததுன்னா, அந்த கட்சியின் மீது அவருக்கு உண்மையிலே பற்றுதல் இருந்ததுன்னா, யாராவது வாங்கப்பா, கட்சியை தூக்கி விடுங்க பார்க்கணும். இன்னைக்கு சாஞ்சி கிடக்கு. அப்ப அவருக்கு அந்த கட்சியை கடைசி வரைக்கும் அழிக்கணும்னுதான் இருக்காரு. இன்னைக்கு CV சண்முகம் என்ன இன்னைக்கு பேசியிருக்காருன்னா, அவரெல்லாம் ரொம்ப பேசல, 2 பாயிண்ட் தான். நாங்க கட்சியை விட்டு வெளியில வர்றதுக்கு காரணம் இதுதான். என்ன சொல்றாருன்னா, அதிமுகவுடைய படுதோல்விக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி. அவரு பொதுச் செயலாளரில் இருந்து விலக வேண்டும். ஒண்ணு. இன்னொன்னு என்ன சொல்றாரு தெரியுமா? திமுக கூட கூட்டணிக்கு பேசினார், அதனால நாங்கள் வெளியில வந்தோம். உண்மையான தொண்டன், அதிமுகவோட தொண்டன் ஒருத்தன் கூட திமுக கூட கூட்டணிக்கு போக மாட்டான். அப்ப அந்த கட்சிக்கு கொள்கை என்ன, கோட்பாடு என்ன? ஒண்ணுமே இல்லையே. அம்மா அவர்கள் மீது கேஸ போட்டு உள்ள தூக்கி வச்சு சாவடிச்சதுக்கு காரணம் திமுக தானே. அப்ப அந்த திமுக கூட நீ கூட்டணிக்கு போகணும்னா உன் கூட நான் இருக்க மாட்டோம், பாராட்டுறேன் நாங்கள. ஸோ இதை யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. திமுக கூட அதிமுக கூட்டணிக்கு போச்சுன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அது எனக்கு நான் தான் முதலமைச்சர். அப்போ பதவிக்காக பிஐ கூட தின்பவர் தான் எடப்பாடி பழனிசாமி என்பதை எல்லாரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். சரிங்க, இப்போ 30 பேர் என்ன பண்ண போறாங்க? தாவேக்காவில் தாவ போறாங்க. ஆனால் அங்கேயும் சிக்கல் இருக்கு.
தாவேக்காவில் இன்னைக்கு கூட்டணி ஆகிவிட்டது. அது எல்லாம் பேசி முடிச்சு கூட்டணி ஆகி முதலமைச்சராகி பதவியேற்று எல்லாத்தையும் போய் பார்த்துட்டார். இனி போய் இவங்க போனாங்க என்ன ஆகும் தெரியுமா? அரசனை நம்பி புருஷனை விட்ட கதையாகிவிடும். இவங்க உள்ள போனாங்கன்னா அவங்கெல்லாம் ஒருவேளை வெளியில போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு கேஸ் வேற, இங்க கட்சி தாவல் தடை சட்டம். அதாவது 3/2 பங்கு 33 பேராவது மேக்சிமம் இருக்கணுமா, 32 பேராவது மேக்சிமம் வேறையா போனாதான் கட்சி தாவல்ல கேஸ் போட முடியும். ஆனா அங்க இருக்கிறது 30 பேர். கண்டிப்பா அவரு கேஸ் போடுவார். அப்ப கேஸை போட்டு இதையும் வாங்கி அதையும் வாங்குவார். இன்னொன்னு, அமைச்சர்கள் எனக்கு 5 வேணும், 6 வேணும், 8 வேணும், அந்த போஸ்டிங் வேணும், இந்த போஸ்டிங் வேணும், இதெல்லாம் ஏன்? ஸோ இதை நம்ம ஒன்னாக்கிட்டோம்னா அவருக்கு இன்னைக்கு எதிர்கட்சியே இல்லாம போயிடும் தாவேக்காவுக்கு. ஏன்னா ஸ்டாலின் கூடவே பார்த்து பேசிட்டார். ஆனா இங்க மட்டும் போல பார்த்தீங்களா, எடப்பாடி பழனிசாமியே பார்க்கல, காரியத்தோடு இருக்கிற. அங்கேயே நம்ம பேசிட்டோம்னா எதிர்கட்சியே இல்லாம போயிடும். அதுக்கு தான் வேண்டாம் அப்படி என்று சொல்லி ஒதுக்கி இருக்காங்க. ஆனா செங்கோட்டையன் அவர் தான் இவ்வளவுக்கும் காரணம். செங்கோட்டையனாலதான் இன்னைக்கு இவ்வளவு தூரத்துக்கு சீரழிஞ்சிருக்காங்க. செங்கோட்டையன் என்ன பண்ணியிருக்காருன்னா, எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசாம 17 எம்எல்ஏக்களை இங்க வாங்கன்னு இருக்காரு. இத போய் எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொல்லிட்டாங்க. அப்போ நான் இல்லாம என்னையும் மீறி ஏன் ஆட்களையே செங்கோட்டையன் கூப்பிடுறார அப்படின்னு கோபத்துல தான் இந்த கூட்டணி முதலிலே வரல. ஆனா செங்கோட்டையன் எந்த முகத்தை வைத்துக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி கிட்ட கூட்டணிக்கு வாம்பாரு? வாய்ப்பே கிடையாது. இன்னைக்கு தோல்விக்கு காரணம், இன்னைக்கு அதிமுகவோட தோல்விக்கு காரணமும் விஜய் இவ்வளவு தூரத்துக்கு வந்தது காரணமும் யார் தெரியுமா? செங்கோட்டையன். சரி, நான் இப்ப என்ன சொல்றேன், எது எந்தாலும் போதும். இப்ப நீங்க தாவேக்காக்குள்ள போக முடியாதுன்னு ஆகி போச்சு. சேர்க்கவும் மாட்டாங்க. நீங்க வழிய போய் கெஞ்சவும் வேண்டாம், அப்படிப்பட்ட பதவியும் வேண்டாம். நேரா சின்னம்மா கிட்ட போயிடுங்க. ஏன்னா இந்த கட்சியை அம்மா அவர்கள் கட்சியை வேண்டான்னாங்க. அவங்கள மீண்டும் கூட்டிட்டு வந்து இந்த கட்சியை உருவாக்கி மாபெரும் கட்சியாக கொண்டு வந்தது சின்னம்மா. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி கையில பொக்கிசமா அந்த கட்சியை தூக்கி கொடுத்ததும் சின்னம்மா தான். அப்படிப்பட்ட சின்னம்மாவிடம் ஒரு கட்சி இருக்கு, அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம். அந்த கட்சி கூட போய் எல்லாரும் சேர்ந்துருங்க. சேர்ந்தா சேஃப்டியா இருக்கும். அதிமுக இனி அசைக்கவே முடியாது. அதுதான் உங்களுக்கு ஸ்ட்ராங். அதை விட்டு தாய் கழகத்து கூட போங்க, தாய் கூடவே சேருங்க. எந்த தாயால நீங்க எல்லாரும் உருவாகினீங்களோ இன்னைக்கு இந்த 30 பேருமே சின்னம்மாவால் பதவிக்கு வந்தவர்கள் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. அனைவரும் ஒன்று சேர்ந்து அதிமுக அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கட்டும், அவரையும் கண்டிப்பாக இழுத்துடலாம். ஆனா இப்போதைக்கு நீங்க சின்னம்மாவை போய் பார்த்து சின்னம்மாவிடம் போய் சேருங்கள். அதுதான் உங்க எல்லாருக்கும் சேஃப்டியா இருக்கும் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நான் உங்கள் டிசி துரைப்பாண்டியன்.